வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னென்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சிருக்குது. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், பெப்பர் 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு உங்களுக்கு தேவைக்கானது போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், அப்புறம் சிக்கன் 1/2 கிலோ, தக்காளி 3 சைஸ் மீடியம் 3 தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பெப்பர் சிக்கன் வந்து குக்கரில் பண்ணுறோம். நல்லெண்ணெயில் தான் பண்ணுறேன் நான். தாளிப்புக்கெல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பொருள்கள்லாம் தேவைப்படாது. வரமிளகா வந்து ஃப்ளேவருக்கு தான் போடுறோம். டேஸ்ட்டுக்கெல்லாம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். பெப்பர் போடுறோம் காரம். 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் அளவாகவே இருக்கட்டும். கடுகு, தாளிக்கிறது கொஞ்சமா ஜீரகம், ஃப்ளேவர் இதுக்கு வேண்டி வரமிளகா 4, சின்ன வெங்காயம் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் போடலாம். ரொம்ப வணங்குங்கிறதெல்லாம் சும்மா லைட்டாக வணக்கணும்னா போதும். ஏன்னா குக்கரில் வச்சு நம்ம 3 விசில் விடணும். அதுக்கு பாருங்க, வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. போதும். இந்த மாதிரி வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வீட்லேயே அரைச்சி எடுத்தது நான். இது வந்து பாருங்க, தக்காளி ஆயிடுச்சு. அடுத்த உடனே சிக்கன் போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நம்ம வாங்கி கழுவி வச்சிருக்கிறத போட்டுடலாம். அப்படி கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனா போதும். வந்து கீழே தண்ணி நிக்குது. இதுக்கு வந்து நம்ம அடுத்தது உப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைங்கிற உப்புல இருந்து பாதி உப்பு போடுங்க. இதுல மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃபுல்லா. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். கலக்கிட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி குக்கருக்கு வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு உப்பு சேர்த்தணுன்னே தண்ணி இன்னும் கொஞ்சம் உடந்த சிக்கன்ல இருக்கிறது. மேக்சிமம் அதே போதும். தண்ணி உங்க சிக்கன் விடல அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்க ஒரு 1/2 டம்ளர் மாதிரி. இதுக்கு நான் இப்போ கொஞ்சமா தண்ணி கூட ஊற்ற போறேன். பாருங்க, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். வெயிட் பண்ணுங்க. ஒரு கொதி வந்த உடனே குக்கர் ஸ்டீம் மூடி போட்டு ஸ்டீம் போட்டுடலாம். 3 ஸ்டீம் வந்த உடனே பார்க்கலாம். 3 ஸ்டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். விசில் வந்துருச்சு, இறங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி வெந்திருக்கணும். தண்ணி இப்படி இருக்கும். அடுத்தது நம்ம வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டதைய நல்லா இது வந்து கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் இப்படியே இருந்து ட்ரை ஆகணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவியா வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இதுல பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்து வச்சு பெப்பரை பொடிச்சு வச்சிருக்கிறேன் மிக்சியில போட்டு. பார்த்துக்கோங்க. நான் இப்போ போடல, எனக்கு இன்னும் ட்ரை ஆகும்னு. உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இந்த டைம்ல போட்டீங்கன்னா கிரேவி கரெக்டா இருக்கும். பெப்பர் சிக்கன் கிரேவி எனக்கு ட்ரை வேணும், அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இது. பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னோட ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் பண்ணியிருக்கிறேன் நான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.